இப்போ நீங்களும் உங்கள் சன்னை சிங்கிளாக வந்தீங்களா, என்ன காரணம்? அவனோட ஹாப்பினஸ்க்காக வச்சோம். அதனால் வீட்டில் புள்ளியார் வந்து ஆற்றுல கரைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தோம். வைக்கிறீங்க ஒரு 5 வருஷமா வச்சிருக்கோம். கூட்டம் எப்படி இருக்குது? கூட்டம் இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கு. என்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், அங்கேருந்து கரெக்டாக வந்து வருஷானா வந்து நாங்கள் பிள்ளையார் எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஆத்தங்கரையில் தான் கரைச்சிட்டு சாமி செஞ்சுட்டு போவோம் வழக்கமாக. விநாயகர் சிலைக்கு வந்து இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விநாயகர் சிலை கரைச்சிட்டு இருக்கிறாங்க. தம்பி ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஸ்கூல் கட் பண்ணிட்டு வந்து விநாயகர் சிலை வந்து அவங்க அம்மா கூட வந்து கரைச்சாரு. நம்ம என்னன்னு கேட்போம். தம்பி உன் பேர் என்ன? என்ன படிக்கிற? 4th ஸ்கூல் போலியா இன்னைக்கு? விநாயகர் கரைக்கிறதுக்கு. விநாயகர் கரைக்கிறதுக்கா? யார் ஐடியா? விநாயகர் உன் ஐடியாவா உங்க அம்மா ஐடியாவா? என்னோட ஐடியா. உன்னோட ஐடியாவா? சந்தோஷமா? சிலை கரைச்சாச்சா? குளிச்சாச்சா? ரொம்ப சந்தோஷமா? கௌசல்யா. எந்த ஊர்ல வந்துடுறீங்க? பெரியம்பட்டி. பெரியம்பட்டி. இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய வண்டி டாடா ஏசிலாம் வராங்க. இப்போ நீங்களும் உங்கள் சன்னை சிங்கிளாக வந்தீங்களா, என்ன காரணம்? அவனோட ஹாப்பினஸ்க்காக வச்சோம். அதனால் வீட்டில் புள்ளியார் வந்து ஆற்றுல கரைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தோம். உங்கள் பையன் ஆசைக்காக வந்தீங்க. இங்கே சிலை கரைப்பதற்காக தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஷ். எந்த ஊர்ல இருக்கீங்க? நத்தமேட்லேருந்து வந்துருக்கோம். நத்தமேட்லேருந்து வந்து எத்தனை வருஷமா இங்கே? ஒரு 15 வருஷம் மேலே தான் வந்திருக்கோம். எத்தனை வருஷமா உங்கள் ஊர் விநாயகர் சிலை வைக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா வச்சிருக்கோம். கூட்டம் எப்படி இருக்குது? கூட்டம் இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கு. அது அதிகமாக இல்லை, போன வருஷம் கெட்டுப்படி அதிகம். அதனால இப்போ விநாயகர் சிலை தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. தண்ணி இந்த வருஷம் கம்மி தான். இந்த வருஷம் ரொம்ப கம்மி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 40 பேர் வந்திருக்கோம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் போகுது. பாதுகாப்பு பேர் என்ன? அருள்குமார். எங்க வரீங்க? அத்தைப்பேடு. நீங்க வருஷமா வரீங்க? நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம். காலத்தில் யாரும் போகாத மாதிரி ஒளிபெருக்கில் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆளுங்க மிஸ் பண்ணிட்டாலும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி. இந்த டைம் நல்லா தான் இருக்குது. என் பேர் வினோத். எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் குருபரல்லின்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், அங்கேருந்து கரெக்டாக வந்து வருஷானா வந்து நாங்கள் பிள்ளையார் எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஆத்தங்கரையில் தான் கரைச்சிட்டு சாமி செஞ்சுட்டு போவோம் வழக்கமாக. எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. எப்படி இருக்குண்ணா? வருஷம் எப்படி இருக்குங்க? இப்போ கூட்டம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? வருஷம் போன வருஷத்தோட அந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடு எப்படின்னா இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடு போலீஸ் வந்து சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. அதே மாதிரி வந்து ஃபயர் சர்வீஸ் ரொம்ப தீவிரமாக இருக்குது. மக்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நல்ல முறையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லையாக உள்ள இரமுத்தூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் விநாயகர் சிலையை கரைத்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பக்தர்கள் இங்கு சிறப்பு பூஜை செய்து தென்பெண்ணை ஆற்று பகுதியில் கரைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பான முறையில் சிலை கரைப்பதற்காக தருமபுரி மாவட்ட காவல்துறை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 1/2 அடி முதல் 7 அடி வரை உயரமுள்ள விநாயகர் சிலைகள் இரமுத்தூர் தென்பெண்ணை ஆற்றில் கரைத்து வருகின்றனர். இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்று முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 2 மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி என்பதால் இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ETV பாரத் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து கோபால்.